ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 மாடலுக்கான கிளாமர் X125 வந்து இருக்குங்க. டிஸ்க் வேரியண்ட். ஸோ நம்ம வச்சுருக்கிறது இதிலே ட்ரம் வேரியண்ட் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்குது. ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 125cc இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் இந்த வண்டியோடைய ஒரு 125cc நீங்கள் ஒரு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மாடர்ன், ஏன்னா இவங்க சொல்கிறதே ஒரு மாடர்ன் 125 கிளாமர் எக்ஸு டெக்னாலஜி வைஸ் நல்ல இம்ப்ரூவ்டான மாடல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து பைக்கையே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த வண்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா ரன்னிங் பீரியடில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிகிட்டே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரவுண்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சிடலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். எல்இடி பின்னாடி இருக்கக்கூடிய லைட் செக்மெண்ட்டு, ஃப்ரண்ட்டில் லைட்டு, வண்டியோட டிசைனு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. எக்ஸப்ட் த என்ஜின் மட்டும் நமக்கு அந்த 125cc கேட்டகரியில் இருக்க அதே என்ஜின் தான். ஸோ இதோட என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வண்டியில் இருந்து வருதுன்னா, உங்களுக்கு சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, இந்த இப்போ இருக்கக்கூடிய கிளாமர், பழைய வெர்ஷன் கிளாமர், நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போது நம்ம கரண்ட்டில் போயிட்டுருக்க எக்ஸ்ட்ரீம் 125, இது எல்லாத்துக்குமே சேம் என்ஜின் தான். பட் எக்ஸ்ட்ரீமோட டியூனிங் மட்டும் மைலேஜோட ஃபோக்கஸாக இருக்காது, பவர்டு ஃபோக்கஸாக இருக்கும். இந்த வண்டிக்கு மைலேஜ் ஃபோக்கஸாக இருக்கும். இது மட்டும் தாங்க ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் இது தான். ஆனால் வண்டியோடைய ஃபீல், ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து லிட்டரலி சேம். மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 125ல் நீங்கள் இந்த ஒரு டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். இன்கேஸ் இந்த வண்டி வந்துட்டு 125cc இருந்தாலும் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு பைக்கு வித் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்டு உங்களுக்கு வந்து த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒயர் வராது. அந்த எப்பயும் போல் நமக்கு ஒயர் வருது பார்த்திங்களா, ஸோ அது மாதிரி வருது, சென்சார் டைப்பில் வரும். ஸோ ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக இருக்கும் இதோடைய பவர் டெலிவரி. ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட் பை ஒயர் த்ராட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டியூக் அந்த மாதிரி பைக்கில் நீங்கள் வந்து நிறையா அதுதான் யூஸ் பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கில். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மைலேஜ் பைக்கில் இதை கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஓகே, ஒன் டச் ஸ்டார்ட் தான், பவர் மோட்டர்லாம் கிடையாது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான செட் அண்ட் ரீசெட் ஆன பட்டன் இருக்குது. நம்ம அது ரன்னிங் பீரியட்லேயுமே ஆன் ரோட்டில் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அவங்க மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தாலே இந்த வண்டிக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு 125cc வித் கம்யூட்டர் அந்த ஒரு ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, எனக்கு மைலேஜ் ஃபோக்கஸ்டும் வேணும், ப்ளஸ் வந்து நிறையா டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸும் வேணும். டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கன்சோல் மீட்ரு வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இந்த மாதிரி ஒரு கலர்டு ஒரு கன்சோலு. இது ஆக்சுவலி டிஎஃப்டி மீட்ரு வந்து கிடையாதுங்க. இது வந்து கலர்டு எல்சிடி டிஸ்பிளே பேனல். டிஎஃப்டினா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னுமே காஸ்டர் அதிகம். ரைடரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அந்த ஒரு மீட்டருக்காண்ட அவ்வளோ ரேட்லாம் போட முடியாது. ஸோ அது இஸ் நெசசரின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பியில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். SP 125லையுமே இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸில் உங்களுக்கு டிஎஃப்டியும் இருக்குது, எல்சிடி டிஸ்பிளேவும் இருக்குது. டிஎஃப்டி வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, அதுக்கான நீங்கள் ஒரு 6000 5000 கிட்ட மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒன்று தான் வந்து ஒரு ட்ராபேக். பட் அதுக்கு அது ஓகேவா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அளவுக்கு உங்களுடைய ஒரு யூசேஜை பொறுத்து தான் அது. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 10x10 நேவிகேஷன்ஸ், நீங்கள் மேப் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே கன்சோல்லே தெரியணும் அப்படின்னா ஓகே. பட் ஆனால் ஒரு சராசரியான மனுஷன் எதுவுமே தேவையில்லை, வண்டி நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஎஃப்டிலாம் தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டியும் கிடையாது, ரொம்ப கம்மியான எல்சிடி பேனலும் கிடையாது. ஒரு கலர்டாக கொடுத்துருக்கனால இன்னுமே நல்லாயிருக்கும். அதுதாங்க ஒரு டிஃப்ரென்ஸு. என்ஜின் கம்ஃபர்ட்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோடைய என்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தர் டியூனிங் தான். இதோட என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமோட 125Rலேயுமே இருக்குது. ஸோ ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான பைக். நமக்கு வேணால் அது நம்ம லோக்கலில் அது நீங்கள் அதே பார்க்காம இருக்கலாம். பட் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா லெவலில் பார்க்கும்போது நல்ல பாப்புலரான 125cc பல்சரை விட, பல்சர் NS 125 விட எக்ஸ்ட்ரீம் 125Rக்கு அவ்வளோ மவுஸ் அதிகம். நிறைய பேர் அந்த பைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியா சைடில் நிறையா மாடிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அதுக்கான காரணம் அது டிசைன் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஓரியன்டாகவே இருக்காது. டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபேமிலிலாம் அந்த வண்டி ஃபேமிலிக்குன்னு சொல்ல முடியாது. ரியர் சீட்லாம் அவ்வளோ ஸ்டெப் அப்பாக தூக்கி வச்சுருப்பாங்க.
ஸோ அந்தளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், என்ஜின் வைஸ்மே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஒரு 80 to 90 ஸ்பீட்ஸில் எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணுது வண்டி. ஈவன் இந்த வண்டிக்குமே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒரு 125cc வண்டியை நீங்கள் ஒரு 80லேருந்து 90 100 வரைக்குமே அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம் மினிமல் வைப்ரேஷன்ஸில். ஸோ வைப்ரேஷனே இருக்காது அப்படின்னு கிடையாதுங்க, கொஞ்சம் கம்மியாக வைப்ரேஷன் இருக்கும், ரொம்ப மினிமலான வைப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு என்ஜினோட டியூனிங் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த 125 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஹீரோவில் கிளாமர்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வண்டியில் ரைட் பை ஒயர் த்ராட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இன்ஸ்டண்ட்டான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது ரன்னிங்கிறப்போ. அதே மாதிரி உங்களுக்கு கன்சோல் வந்து அந்த ஒயரோட விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு. ஸோ அந்த முறுக்கிற அந்த ஒரு ஸ்மூத்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. எஃபர்ட் கையெல்லாம் வலிக்கல, இந்த பாம் செக்மெண்ட்ஸில் வலிக்கும், அந்த மாதிரிலாம் வலிக்கல, ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்டு கன்சோல் கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்பீடோ மீட்டர் இருக்குது, டேக்கோ மீட்டர் இருக்குது, ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ப்ளூடூத் பேரிங் இருக்குது, 10x10 நேவிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். மெசேஜ் கால் அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே டிஸ்பிளேயில் வச்சு நீங்கள் கையில் பட்டன்ஸை வச்சு வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். பாட்டை மாற்றிக்க முடியும் மியூசிக்லாம் பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத்தோட விஷயங்கள் எல்லாமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 1,10,000 அந்த ரேஞ்சு தான் வருது. ஏன் இந்த ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்கிறேன்னா, எஸ்பிலாம் இன்றைக்கி 1,18,000 கிட்ட போயிடுச்சு பேஸ் வேரியண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 1,10,000 12,000 டிஃப்ரென்ஸு வெறும். அதுவும் டிஸ்க் வேரியண்ட்டுக்கே, ட்ரம் வந்து இதோட கம்மி. ஸோ டிஸ்க் வேரியண்ட்டுக்கே இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்றப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ ஃபியூச்சர்ஸை கொடுத்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கிற விதம் நல்லா இருக்குது. இந்த வண்டியில் ஒரு சின்ன வைசர் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எந்த வகையிலையும் யூஸ்ஃபுல் கிடையாது தான், பட் இருந்தாலும் வைசர் செட்டப்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ஏரை வந்து மூஞ்சில் அடிக்காத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 10 லிட்டர்ஸ் தான். அதில் உங்களுக்கு 1.5 லிட்டர் ரிசர்வ்னா 8.5 லிட்டர் தான் உங்களுக்கு வந்து டேங்கோட கெப்பாசிட்டியே வரும். நீங்கள் ஃபில் பண்ணுற கெப்பாசிட்டி 8.5 லிட்டரு. ஸோ வண்டியோட பவர் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்க்கும்போது 124cc என்ஜினுங்க. ஸோ 11.5 bhpயும் 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு முன்னாலுமே ஒரு பவர் ஃபிகர்ஸ் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோடைய பவர் அதிகம், சேம் என்ஜின் தான், பட் பவர் அவுட்புட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வரும் கண்டிப்பாக. க்ரூஸ் கண்ட்ரோல் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வண்டி புது வண்டிங்கனால எனக்கு இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை, பட் ஆக்டிவேட் ஆகுது, ஒர்க் ஆகலை. ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்பீடை வச்சு தான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வண்டியில் இப்போ ஸ்பீடோ மீட்டர் வந்து இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. பட் என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு 40 போகிறீங்க அப்படின்னா 40ல் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா க்ரூஸ் கண்ட்ரோல் விழுந்துடும். ஸோ அது அப்படியே நீங்கள் ப்ளஸ்ஸும் பண்ணிக்கலாம், ரன்னிங் பீரியட்லேயே நீங்கள் ப்ளஸ்ஸும் பண்ணிக்கலாம் மைனஸும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் ஸ்பீடை. ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே வந்து இதில் இருக்கும், நல்லாயிருக்கும் அது. ஓகே, பிரேக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஸ்க் பிரேக் தாங்க. டிஸ்க் பிரேக் வித் ஐபிஎஸ் தான், ஏபிஎஸ் கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற 125ல் எக்ஸ்ட்ரீம் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸோடு வருது. ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூட கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு மைனஸ். கொடுத்துருக்கலாம், ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆச்சு கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் ஐபிஎஸ்சில் தான் ரன் ஆகுது.
ஆனால் ஐபிஎஸ் பிரேக்கிங்கே எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு தான் இருக்குங்க, ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லாயிருக்கு. சீட் நல்லா லென்த்தியான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக நீங்கள் உட்காந்து ஓட்டிக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக, அது நல்லாயிருக்கு. என்னென்னா பின்னாடி டெயில் செக்ஷன் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஹெவியாக பின்னாடி உட்காரும்போது ஒரு சின்ன அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து சீட்ஸ் லென்த்து பண்ணணுங்கிறதுக்காக லென்த் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த ஒரு வகையில் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே அது கொஞ்சம் நெகட்டிவாகவும் நிறைய இடங்களில் இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 1 lakh ஒரு 15,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுனால உங்களுக்கு முன்னாமே அது வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு இதோடைய மைலேஜ்னு பார்க்கும்போதுமே ஆல்மோஸ்ட் ஒரு 60-62 வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா 62 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ இந்த மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் வைஸ் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு பெட்டரான மைலேஜ் தான். நீங்கள் ஸ்ப்ளெண்டர் எடுத்தாலுமே உங்களுக்கு அதே 60லேருந்து 65 மைலேஜ் தான் வருது. ஸோ சேம் அதே மைலேஜ் இந்த வண்டியுமே கேப்பபுளாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஆல்மோஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் ஆல்மோஸ்ட் சொல்ல வேண்டிய ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம இன்னுமே அதை வந்து கிளாரிட்டியாக வந்து டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ என்ன விஷயங்கள் அது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதோட தொடர்ந்து இன்னும் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறையா வண்டிகளுடைய புது வண்டிகளோட ரிவ்யூஸ் வந்து வரும். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.